ஒரு நாள் தேவர்களும் அசுரர்களும் பார்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கலாம் என்று நினைத்தார்கள். பார்கடலை கடைவதற்கு கயிறாக வாசுகி என்ற பாம்பை வைத்து கடைந்தனர். அந்த பார்கடலில் கடைந்து கொண்டு இருக்கும் போது ஆலகால விஷம் வெளிவருகிறது. அந்த விஷம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இதை தெரிந்து கொண்ட தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் போய் உதவி கேட்டனர். சிவபெருமான் இதை கேட்டவுடன் அந்த ஆலகால விஷத்தை குடித்து விட்டார். இதனால் பார்வதி தேவி விஷம் தொண்டையில் இறங்காமல் இருப்பதற்காக சிவபெருமானின் கழுத்தினை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். சிவபெருமானோட கழுத்தே நீல வண்ணம் ஆகிவிட்டது. இதனால் தான் சிவபெருமானை நீலகண்டன் என்றும் கூறுகின்றனர். ஆனால் பார்வதி தேவியால் மிக நேரம் சிவபெருமானுடைய கழுத்தை இறுக்கமாக பிடிக்க முடியவில்லை. சிவபெருமானோட தீவிர பக்தனான வாசுகி பாம்பு சிவபெருமானிடம் வந்து, உங்க கழுத்துல இருந்து அந்த விஷம் கீழே இறங்காம நான் வந்து இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறேன் என்று கூறியது. இந்த விஷம் சிவபெருமானின் உடம்புக்குள் போகக்கூடாது என்று வாசுகி பாம்பு சிவபெருமானின் கழுத்தை சுத்தி கொண்டது. ஆனால் அந்த விஷம் சிவபெருமானால் கூட தாங்க முடியாத அளவிற்கு இருந்தது. இருந்தாலும் அந்த இரவு முழுவதும் சிவபெருமான் தூங்காமல் இருந்தால் தான் விஷம் உடம்பில் கலக்காமல் இருக்கும். இதனால் தேவர்கள், முனிவர்கள், பூதகணங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிவபெருமான் உறங்காமல் இருப்பதற்காக நடனம், இசை போன்ற நாடகங்களோடு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இந்த தெய்வீக நாளையே நாம் சிவராத்திரியாக வழிபடுகிறோம். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.